மக்களே, இந்த வருடம் தீபாவளிக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது இந்த வீடியோவில் வாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வருடம் தீபாவளியில் எவ்வளவு சரக்கு விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த 2 வருடங்களாக எவ்வளவு சரக்கு விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் அந்த வருட மது விற்பனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வருட தீபாவளியில் எத்தனை மடங்கு இந்த சரக்கு விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா 2023 தீபாவளியில் பார்த்தீங்கன்னா 468 கோடிக்கு சரக்கு விற்பனையாக இருக்குது 2023 தீபாவளியில். இது 2024 தீபாவளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 கோடி ரூபாய் குறைஞ்சி 430 கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்பனையாக இருந்துச்சு போன வருட தீபாவளியில். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம்லாம் பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் ஒரு 38 கோடி ரூபா டாப் ஆயிடுச்சு சரக்கு விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வருட தீபாவளியில் இதை பாருங்கள், வருத்தம் தெரிவித்த கவர்மெண்ட்டு ஒருவேளை இந்த குடிகாரர்களுக்கு இந்த வருட விற்பனைக்காக ஏதாவது பாராட்டு விழா, குடிகாரர்கள்னு சொல்லிவிட்டேன், மதுப்பிரியர்களுக்கு ஏதாவது பாராட்டு விழா நடத்தினாலும் நடத்துவாங்க. எத்தனை கோடி ரூபாய் குடிச்சு தள்ளியிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 790 கோடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 789 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாக இருக்குது இந்த வருட தீபாவளி மட்டும், 2025 தீபாவளியில் மட்டும். நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது எத்தனை மடங்கு போன வருடத்தை காட்டிலும், கடந்த 2 வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த சரக்கு விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கவர்மெண்ட்டோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் காட்டிலும் நம்ம மக்கள் வந்து நம்ம மது பிரியர்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் அழுத்தி விட்டாங்க. அந்த அளவுக்கு குடிச்சிருக்காங்க. இதில் எனக்கு என்ன புரியலன்னா, வருஷம் முழுசும் சம்பாரித்த காசெல்லாம் கொண்டு வந்து டாஸ்மாக் கடையிலே கொடுத்துட்டாங்களா நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதில் வந்து இந்த மது விற்பனையில் பார்த்திங்கன்னா முதல் 5 இடங்களை பிடித்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாவட்டங்கள் பெயர்களை போட்டிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்துடலாம். முதலிடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் 170 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதுதான் வந்து டாப்பு முதலிடம். 2வது இடத்துல பார்த்திங்கன்னா தலைநகர் சென்னையில் 158 கோடி ரூபாய்க்கும், 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா திருச்சியில் 157 கோடி ரூபாய்க்கும், 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சேலத்தில் 153 கோடி ரூபாய்க்கும், 5ஆம் இடத்துல கோவையில் 150 கோடி ரூபாய்க்கும் சரக்கு விற்பனையாக இருக்குது. இந்த வருடம் மது விற்பனை ரொம்ப அமோகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் நான் முதல்ல கேட்ட மாரி தான், போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் ரொம்ப பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்படி அதிகரித்த இந்த மதுப்பிரியர்களுக்கு நம்ம அரசாங்கம் ஏதாவது பாராட்டு விழா நடத்துமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் தீபாவளி போய் இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. தீபாவளி எப்படி போணுச்சு என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சொந்த ஊரில் வந்து தீபாவளி கொண்டாடிட்டு திரும்பவும் வேலைக்கு போகிறது எப்படி போணுச்சு என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே. இந்த மது விற்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.